ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும், அது பண தேவையாக இருக்கலாம், ஒரு நல்ல முன்னேற்றமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள், ஆசைகள் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்டு அதுக்கான பரிகாரம், அதுக்கான முயற்சி பண்ணினீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு உடனடியாக கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த வகையில் பௌர்ணமியிலேயே இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்றது ரொம்பவே விசேஷமானது. ஆடி மாதம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க தெய்வீக வழிபாட்டுக்கு மிக உகந்த நல்ல மாதம். அதுலேயும் அம்பிகை வழிபாடு அப்படின்றது மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சந்திரனோட பலம் இருக்கணும் அப்படின்னாலே அவங்க அம்பிகை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை தவற விடவே விடாதீங்க. உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கணும், எப்போவுமே பணம் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும், செல்வம், சேமிப்பு இது எல்லாமே பல மடங்கு உங்களுக்கு உயரணும், ஒரு நல்ல வசதிமிக்க வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த 10 ரூபாய் தாள் பழைய நோட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புது நோட்டாக இருக்கும் இல்லைங்களா, கசங்காமல், அந்த மாதிரி ஒரு நல்ல நோட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படம், அப்படி இல்லைன்னா அம்பிகை படம், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு குலதெய்வ படம் முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த 10 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் ஜவ்வாது, மகாலட்சுமி அம்மனுக்கு மிக உகந்தது, அந்த ஜவ்வாது எடுத்து அந்த 10 ரூபாய் நோட்டில் மெதுவாக தடவுங்க. உங்ககிட்ட ஜவ்வாது இல்லைன்ற பட்சத்தில் புனுகு தடவலாம். அதுக்கு அடுத்தபடியாக பட்டை தூள் எடுத்துக்கோங்க, அதையும் லைட்டாக தடவி விடுங்க. அது கூட ஒரே ஒரு மல்லிகைப்பூ, இந்த மல்லிகைப்பூவை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 10 ரூபாய் நோட்டில் வச்சு நல்லா சுருட்டுங்க. இந்த சுருட்டின இந்த 10 ரூபாய் நோட்டை ஒரு வெள்ளை கலர் நூலில் நல்லா கட்டிக்கோங்க. கட்டிட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்தில் நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா விதமான செல்வங்களும் எனக்கு சேரணும் அப்படின்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பௌர்ணமி முழுக்க மகாலட்சுமி தாயார் பாதத்திலே அந்த பணம் இருக்கட்டும். மறுநாள் நீங்கள் அதை எடுத்து உங்கள் பர்ஸ், அப்படி இல்லைன்னா பண பெட்டி வைக்கக்கூடிய இடம், அப்படி இல்லைன்னா நகை பெட்டி இருக்கக்கூடிய இடம், இதில் நீங்கள் வச்சுருங்க. இந்த பணத்தை எப்போவும் செலவு பண்ணக்கூடாது. இந்த பணத்தை நீங்கள் வச்ச நாள்லேருந்து பணம் தடாலடியாக உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே போகும், சேமிப்பு சேர்ந்துக்கிட்டே போகும், உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிக்கிட்டே போகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.